தொலைக்காட்சி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். சாலையோரத்தில் வசிக்கும் 14 குடும்பங்களுக்கு தொகுப்பு வீடு ஒதுக்கி தருவதற்கான முன்னுரிமை அடையாள அட்டையை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சின்ன சுப்ராய பிள்ளை வீதி, கந்தப்ப முதலியார் வீதி, புசி வீதி, லப்போர்த் வீதி, மொந்தேரஸ் வீதி ஆகிய பகுதியில் சாலையோரம் வசிக்கும் 14 குடும்பங்களை சேர்ந்தவர்கள் வீடு வழங்க கோரி விண்ணப்பித்திருந்தனர். இந்நிலையில் லாம்பாட் சரவணன் நகரில் தொகுப்பு வீடு ஒதுக்கி தருவதற்கான முன்னுரிமை அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி சட்டசபை முதல்வர் அலுவலகத்தில் நடந்தது. முதல்வர் ரங்கசாமி பயனாளிகளுக்கு அடையாள அட்டையை வழங்கினார். நிகழ்ச்சியில் அமைச்சர் திருமுருகன், நேரு எம்எல்ஏ, குடிசை மாற்று வாரியத்தின் தலைமை செயல் அதிகாரி சுந்தரராஜி உட்பட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மாணவர்களுக்கு கற்றல் திறனை மேம்படுத்தும் நோக்கில் நடைபெற்ற அபாக்கஸ் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். SIP அபாக்கஸ் உலக அளவில் மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்தும் நோக்கில் ஆண்டுதோறும் மாணவர்களுக்கான கடித போட்டி நடைபெறும். இந்த ஆண்டுக்கான தமிழ்நாடு கிழக்கு மண்டலம் அளவிலான போட்டி புதுச்சேரியில் உள்ள சங்கமுத்ராவில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி, காரைக்கால், கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 1500 மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி உள்துறை மற்றும் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், SIP மேலாண் இயக்குநர் தினேஷ், விக்டர், உமா, சுவாமிநாதன், ரவிசங்கர், முகேஷ், வினோத் மற்றும் சர்க்குணம் ஆகியோர்கள் கலந்து கொண்டனர். மேலும் 10க்கும் மேற்பட்ட பள்ளி முதல்வர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இவ்விழாவினை வினோத், கதிரேசன் மற்றும் ஆசிரியர்கள் ஏற்பாடு செய்தனர். ஒரு போட்டி வச்சு அந்த போட்டியில வெற்றி பெறுகின்ற மாணவர்களை தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக அவர்களுக்கு பரிசளிக்கின்ற ஒரு விழா சிறப்பான முறையிலே இந்த அகாடமியானது, SIP அகாடமியானது சிறப்பான முறையில் செய்திருக்கின்றது. துத்திப்பட்டு தொழில்பேட்டை செல்லும் சாலையில் உள்ள பாலம் சீரமைக்கும் பணியினை அமைச்சர் AK சாய்ஜி சரவணன்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட துத்திப்பட்டு கிராமத்தில் இருந்து தொழில்பட்டை வழியாக காட்டேரிக்குப்பம் செல்லும் சாலையில் உள்ள பாலம் பழுதடைந்ததால் அதனை சீரமைக்கும் பணிக்கு ரூபாய் 51 லட்சம் மதிப்பீட்டில் அரசாணை பெற்று இன்று அப்பணிக்கான பூமி பூஜையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான AK சாய்ஜி சரவணன்குமார் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலை வடக்கு செயற் பொறியாளர் சுந்தர்ராஜு, உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர்கள் குலோத்துங்கன், தேவர், ஊசுடு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார், தொகுதி தலைவர் முத்தாளு முரளி, பாஜக நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நிலத்தடி நீரை பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ள 5 பேரவை தொகுதிகளுக்கு அரசு சார்பில் தினமும் 20 லிட்டர் குடிநீர் கேன் விநியோகிக்க பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் உத்தரவிட்டுள்ளார். குடிநீரின் தரம் குறித்து பொதுப்பணித்துறை, பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர், உதவி பொறியாளர்கள் மற்றும் இளநிலை பொறியாளர்களுடன் அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். இதில் TTS அளவு அதிகமுள்ள பகுதிகளில் உடனடியாக கூடுதல் குடிநீர் சுத்திகரிக்கும் கருவிகளை RO யூனிட்ஸ் நிறுவவும், பழுதடைந்தவைகளையும் சீரமைத்து பயன்படுத்தவும் உத்தரவிட்டார். அத்துடன் நகர பகுதியில் TTS 1500 எனும் அளவுக்கு அதிகமான நிலையில் ஆழ்துளை கிணறுகளில் இருந்து பெறப்படும் நீரை மேல்நிலை நீர்த்தேக்க வளாகங்களில் சேமிக்கவும், அதன்பின் குடிநீர் சுத்திகரிப்பு கருவிகளை நிறுவி நீரை சுத்திகரித்து கேன்களில் அடைத்து வீடுகளுக்கு தலா 20 லிட்டர் வீதம் விநியோகிக்கவும் உத்தரவிட்டார். புதுச்சேரி நகராட்சியில் உருளையன்பேட்டை, உப்பளம், ராஜ்பவன், முத்தியால்பேட்டை, காமராஜ் நகர் ஆகிய தொகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு முதல் கட்டமாக 15 நாட்களுக்குள் கேன் மூலம் குடிநீர் வழங்க அறிவுறுத்தினார். நீர்நிலைகளில் இருந்து சுத்திகரித்து மக்களுக்கு நல்ல குடிநீர் வழங்கும் வரை இடைக்கால ஏற்பாடாக இந்த முறை தொடர வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார். தொகுதி மக்களுக்கு குடிதண்ணீர் கிடைத்திட தொடர்ச்சியாக அனிபால் கென்னடி அவர்கள் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் தீவிர ஆலோசனை மேற்கொண்டார்.
புதுச்சேரி உப்பளம் தொகுதி உட்பட்ட பகுதிகளில் மீதமுள்ள தண்ணீர் பிரச்சினைகள் குறித்து திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்டி அவர்கள் பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் வெங்கடேசன் அவர்களுடன் தீவிர ஆலோசனை நடத்தினார். உப்பளம் தொகுதியில் நிலவி வந்த குடிதண்ணீர் பிரச்சினை குறித்து தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினர் போராடி தொகுதி மக்களுக்கு தண்ணீர் பெற்று தந்தார். மேலும் மீதம் உள்ள சில பகுதியில் உள்ள பணிகள் குறித்து ஆலோசனை இன்று சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. அதில் பிரான்சுவா தோப்பில் மீதம் உள்ள பணிகள், ராசு உடையார் தோட்டம், வம்பாக்கரப்பாளையம், ஏழை மாரியம்மன் கோவில் அருகாமையில் புது தெரு, நடுத்தெரு, வானரப்பேட்டை, காளியம்மன் கோவில் தோப்பு, எல்லையம்மன் கோவில் தோப்பு, முருகசாமி தோப்பு, நேரு வீதி, அலின் வீதி, கஸ்தூர்பாய் வீதி, நேதாஜி நகர் ஆகிய பகுதிகளில் தண்ணீர் கிடைப்பதற்கான நடவடிக்கை பணிகள் குறித்து தீவிர ஆலோசனை நடைபெற்றது. விரைந்து பணிகளை முடித்துக் கொடுக்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் வலியுறுத்தினார். மேலும் சுத்திகரிப்பு குடிநீர் நிலையம் வம்பாக்கரப்பாளையம் மற்றும் திப்ராயப்பேட்டை, ஆட்டுப்பட்டி மற்றும் ரொடியார்பேட் பகுதிகளில் அமைக்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளார். உடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், அவைத்தலைவர் ஹரிகிருஷ்ணன், துணை செயலாளர் ராஜி, மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள் காளப்பன், ஈசாக்கு, ராகேஷ், கழக சகோதரர் மோரிஸ் ஆகியோர் உடனிருந்தனர். பாகூர் தொகுதியில் 62,60,000 ரூபாய் மதிப்பிலான மேம்பாட்டு பணிகளை செந்தில்குமார் எம்எல்ஏ துவக்கி வைத்தார். புதுச்சேரி பொதுப்பணித்துறை சார்பில் பாகூர் மாஞ்சாலை முதல் சித்தேரி அணைக்கட்டு வரை வாய்க்கால் ஓரமாக 42,49,000 ரூபாய் செலவில் பாதுகாப்பு இரும்பு தடுப்பு அமைக்கவும், குருவிநத்தம் சோரியாங்குப்பம் சாலையில் சண்டிகேஸ்வரி கோவில் முதல் குருவிநத்தம் தகன மேடை வரை 20,20,000 ரூபாய் செலவில் யூவடிவ வடிகால் வாய்க்கால் அமைக்க முடிவு செய்யப்பட்டது. இதற்காக பூமி பூஜை நிகழ்ச்சி நேற்று நடந்தது. இதில் செந்தில்குமார் எம்எல்ஏ தலைமை தாங்கி பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் பன்னீர், இளநிலை பொறியாளர் மாறன், திமுக பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். காரைக்கால் மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்திய இலங்கை அரசை கண்டித்தும் மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 500க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் மீனவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தி மீனவர்களை கைது செய்த இலங்கை அரசை கண்டித்தும் கைது செய்யப்பட்ட மீனவர்களை மத்திய மாநில அரசுகள் விடுவிக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்றது. மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அதிமுகவினர், மீனவர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இலங்கை அரசை கண்டித்தும் அவர்களை விடுவிக்க வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். போராட்டத்தில் பங்கேற்ற மீனவ பெண்கள் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க வேண்டும், ஆதரவற்றுள்ள குடும்பத்தினருக்கு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அமர்ந்து ஒப்பாரி வைத்தபடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், சீன அரசுக்கு கைக்கூலியாக செயல்பட்டு வரும் இலங்கை அரசானது நம் நாட்டு மீனவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்துவதன் மூலம் நம் நாட்டின் மீது மறைமுக போரை உருவாக்குவதாக தெரிகிறது. இதற்கு இலங்கை மீது இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்றார். கடந்த பல ஆண்டுகளாகவே தமிழ் சமுதாய மீனவர்கள் இலங்கை அரசால் துப்பாக்கிச் சூடால் தாக்கப்படுவதும் அவர்களின் மீன்பிடி சாதனங்கள் முழுமையாக அழிக்கப்படுவதுமாக உள்ளது. தமிழ் மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க சென்றாலே பயத்துடன் அவர்கள் திரும்பும் சூழல் உள்ளது. நேற்று இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் அனைவரையும் விடுதலை செய்யப்பட வேண்டும். குண்டடிப்பட்டு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வரும் 2 மீனவர்களையும் போர்க்கால அடிப்படையில் புதுச்சேரிக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு உயரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றார். அவன் யாரு? இலங்கை. அவன் சீன நாட்டினுடைய கைக்கூலி. மத்திய அரசு ஏன் வேடிக்கை பார்க்குது? உரிய நடவடிக்கை ஏன் எடுக்கல? ஆன்மீக புரட்சியில் அம்மா அவர்களுடைய ஆட்சியாளர் இருந்தாலும் சரி, எடப்பாடி அவருடைய ஆட்சியாளரும் சரி, மீனவர்களுடைய நலன் பாதுகாக்கப்பட்டது. இன்றைக்கு மீனவர்களுடைய வாழ்க்கையை இன்றைக்கு முழுமையாக வீணாக்கப்பட்டுள்ளது. அவங்களுடைய வாழ்வாதாரமே இந்த தினம் கேள்விக்குறி ஆக்கப்பட்டுள்ளது. மீன்பிடிக்க தொழில் பண்ணத்துக்கு போறாங்க, ஆனா அவங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. பாதுகாப்பு அளிக்க வேண்டிய மத்திய அரசு என்ன செய்யுது? குஜராத்ல இருக்கிற மீனவர் பாதிக்கப்பட்ட வெகுண்டு எழுது மத்திய அரசு, ஆனா தமிழ் மீனவர்கள் பாதிக்கப்பட்ட எந்த நடவடிக்கை இல்ல. இன்றைக்கு மொத்தம் 5 பேரை சுட்டுறானுங்க. 3 பேர் சிறிய காயம், 2 பேர் சீரியஸா இருக்கிறாங்க மருத்துவமனையில. இந்த முதலமைச்சர் அதை கடிதம் எழுதிட்டா, என்ன கடிதம் எழுதிட்டா? உங்களால என்ன முடியுது? கடிதம் எழுதிட்டா இன்னைக்கு ஜெயில இருக்கிறான், வர 10ஆம் தேதி வரைக்கும் ஜெயில இருக்க போறான். அந்த குடும்பத்தெல்லாம் யார் பாதுகாப்பு? தொடர் கதையா இருக்குது. இது தொடர்ந்து காரைக்கால் மீனவர்கள் பாதிக்கப்படுவது, தமிழக மீனவர்கள் பாதிக்கப்படுது. கேட்டா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கடிதம் எழுதிட்டு சொல்றது. யாரை ஏமாத்துறீங்க? மீனவ சமுதாயம் தமிழ் மக்கள் இல்லையா? அவன் சண்டைக்கு கூப்பிடுறான் அவங்கள. அப்போ சொரணம் இல்லாத மத்திய அரசா இத?
இல்ல இல்லைன்னா திட்டமிட்டு தமிழ் சமுதாயத்தை ஒழிக்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய அரசும் அங்க இருக்கின்ற மத்திய அரசாங்கத்துடைய செயல்பாடு இருக்குதா? அதனாலதான் நாங்க இன்னைக்கு இதை கண்டிச்சு புதுச்சேரி மாநிலத்துடைய சார்பில் ஏதோ முதலமைச்சர் ஒரு கடிதம் எழுதிட்டாரு என்றோடு இல்லாம அங்க அடிப்பட்டு மருத்துவமனையில் இருக்கின்றவர்களை உடனடியாக இங்க புதுச்சேரி மாநிலத்துக்கு வரவழைச்சு அவங்களுக்கு உயரிய சிகிச்சை அளிப்பதற்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த வெளியுறவுத்துறையினுடைய அதிகாரிகளிடமோ அமைச்சரிடமும் பேசணும். இது ஏதோ கடிதம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அதனாலதான் கலெக்டர்கிட்ட இன்றைக்கு மனு கொடுக்க வந்திருக்கிறோம். இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய துணைநிலை ஆளுநர் அவர்கள் இந்த பிரச்சனையில நேரடியாக தலையிட வேண்டும். நேரடியாக தலையிட்டு பாதிக்கப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்வதற்கு உரிய அத்தனை ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக இந்த ஆர்ப்பாட்டம். தை அமாவாசை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலை மற்றும் திருக்காஞ்சி சங்கராபரணி ஆற்றில் ஏராளமான பக்தர்கள் தங்களின் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். தொடர்ந்து கடல் தீர்த்தவாரியில் பிரசித்தி பெற்ற பல்வேறு கோவில்களை சேர்ந்த உற்சவர்கள் கலந்து கொண்டனர். மாதந்தோறும் அமாவாசை வந்தாலும் தை மற்றும் ஆடி மாதத்தில் வரும் அமாவாசைக்கு அதிக சிறப்புண்டு. அதாவது இந்துக்கள் ஒரு வருடத்தை 2 அயனங்களாக பிரித்துள்ளனர். தை முதல் ஆணி வரை உள்ள 6 மாதம் உத்தராயண காலம் என்றும், ஆடி முதல் மார்கழி மாதம் வரையிலான காலம் தட்சணாயன காலம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதை 2 அமாவாசையும் வழிபாட்டிற்கு புண்ணிய தினம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இதனால் இந்துக்கள் தை மற்றும் ஆடி மாதம் வரும் அமாவாசைகளில் தங்களின் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க அதிக அளவில் ஆர்வம் காட்டுகின்றனர். இந்நிலையில் தை அமாவாசையான இன்று புதுச்சேரி கடற்கரை மற்றும் திருக்காஞ்சி சங்கராபரணி ஆறு உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் அதிக அளவில் குவிந்து தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள கோவில்கள், விழுப்புரம், கடலூர் மற்றும் திண்டிவனம் பகுதிகளில் இருந்து உற்சவர் சிலைகள் கடற்கரைக்கு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு தீர்த்தவாரியும் நடைபெற்றது. குறிப்பாக மடக்குள விநாயகர், வேதபுரீஸ்வரர், வரதராஜ பெருமாள், காமாட்சி அம்மன், சாரம் சுப்பிரமணியர், லாஸ்பேட்டை சுப்பிரமணியர் கோவில், ரேணுகா பரமேஸ்வரி அம்மன், சுந்தர சபரீஸ்வரர் கோவில், கௌசிக பாலசுப்பிரமணியர் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் இருந்து உற்சவர்கள் கொண்டு வரப்பட்டனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் கம்ப்யூட்டர் துறையில் இணைய வழி சம்பந்தமான விழிப்புணர்வு நிகழ்ச்சி அனைத்து மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு நடந்தது. அதில் புதுச்சேரி இணைய வழி காவல்துறை முதல் நிலை கண்காணிப்பாளர் திரு நாரா சைதன்யா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி இணைய வழி குற்றங்கள் பற்றியும் அதிலிருந்து எவ்வாறு பொதுமக்கள் தங்களை காத்துக் கொள்ள வேண்டும் என்பது பற்றியும் மிக விரிவாக மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எடுத்துரைத்தார். இதில் காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கர் மற்றும் பல்கலைக்கழக இயக்குநர் கிளைமேட் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார்கள். புதுச்சேரி கோவிந்தசாலை பகுதியில் கடந்த வாரம் வெடிகுண்டு வீசிய வாலிபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி கோவிந்தசாலை வாஞ்சிநாதன் வீதியில் உள்ள ஒரு வீட்டின் அருகே 19ஆம் தேதி நாட்டு வெடிகுண்டு வெடித்தது. பெரிய கடை போலீசார் வழக்கு பதிந்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர். அப்போது 6 பேர் கொண்ட கும்பல் வாஞ்சிநாதன் வீதி வழியாக பைக்கில் செல்வதும் அப்போது கையில் வைத்திருந்த நாட்டு வெடிகுண்டை சாலையில் வீசி வெடிக்க செய்திருப்பது தெரியவந்தது. நாட்டு வெடிகுண்டு வீசியது கண்டக்டர் தோட்டம் லோகபிரகாஷ் 19, அவரது கூட்டாளிகள் ஹேமந்த் 18, குபேர் நகர் விஜயராகவன் 19 மற்றும் 17 வயது சிறார்கள் 3 ஈடுபட்டு இருந்தது தெரியவந்தது. இதில் ஹேமந்த், விஜயராகவன் மற்றும் 3 சிறார்களை போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கில் தப்பியோடிய லோகபிரகாஷ் தலைமறைவாக இருந்தார். நேற்று முன்தினம் கோவிந்தசாலையில் உள்ள உறவினர் வீட்டில் பதுங்கியிருந்த போது பெரிய கடை போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர், சப் இன்ஸ்பெக்டர் முருகன் தலைமையிலான போலீசார் லோகபிரகாஷை கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நெட்டப்பாக்கம் பகுதியில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்ற மளிகை கடை வியாபாரியை மடுகரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி ஜூன் 29. புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் அருகே உள்ள ஏரிப்பாக்கம் 4 முனை சந்திப்பில் மளிகை கடை நடத்தி வருபவர் நத்தமேடு பகுதியைச் சேர்ந்த அபிமன்யு. நேற்று மாலை மடுகரை போலீசாருக்கு இவரது மளிகை கடையில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பதாக தகவல் கிடைத்தது. மடுகரை உதவி ஆய்வாளர் குப்புசாமி மற்றும் போலீசார் கடைக்கு சென்று சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது அந்த கடையில் இருந்து குட்கா, ஹான்ஸ், விமல் பாக்கு உள்ளிட்ட 280 பாக்கெட்டுகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். பின்னர் அபிமன்யுவை நெட்டப்பாக்கம் காவல் நிலையம் அழைத்து சென்று அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். அவரிடம் இருந்து 1,30,000 ரொக்கம் மற்றும் 40,000 மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. கிராமப்புற பகுதியில் லட்சக்கணக்கில் போதைப் பொருட்கள் கிடைப்பது குறித்து பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர்.
நகராட்சியில் சொத்து வரி திடக்கழிவு அகற்றும் கட்டணத்தை செலுத்தி ஜப்தி நடவடிக்கைகளை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி நகராட்சிக்கு 2024-25 ஆண்டு வரை செலுத்த வேண்டிய சொத்து வரி மற்றும் திடக்கழிவு அகற்றும் கட்டணத்தை உடனே செலுத்தி வட்டி மற்றும் ஜப்தி நடவடிக்கையை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. சொத்து வரி மற்றும் திடக்கழிவு அகற்றும் கட்டணத்தை பொதுமக்கள் செலுத்துவதற்கு ஏதுவாக வரும் 1ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை சனிக்கிழமைகளிலும், மார்ச் 1 முதல் 31ஆம் தேதி வரை சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் விடுமுறை இன்றி செயல்பட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரி நகராட்சி கம்மன் கலையரங்கம், முத்தியால்பேட்டை மார்க்கெட் வணிக வளாகம், நெல்லித்தோப்பு மற்றும் முதலியார்பேட்டை மேல் அலுவலகம் ஆகிய 4 இடங்களில் கணினி சொத்து வரி வசூல் மையங்கள் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை செலுத்தலாம். சொத்து வரி செலுத்தாதவர்கள் மீது ஜப்தி நடவடிக்கை எடுக்கப்படும். தவிர ரூபாய் 25,000ற்கு மேல் சொத்து வரி நிலுவை வைத்திருப்பவர்கள் விவரம் நகராட்சி இணையதளத்தில் வெளியிடப்படும். அதன் பின்னும் வரியை செலுத்தாவிட்டால் அவர்களின் பெயர், முகவரி, நிலுவைத் தொகை ஆகிய விவரங்கள் அடங்கிய பட்டியல் அனைத்தும் நாளிதழ்களில் வெளியிடப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தவளக்குப்பம் நேஷனல் பள்ளிக்கு சிறந்த பள்ளிக்கான முதலமைச்சர் விருது மற்றும் சுடர் கேடயம் வழங்கப்பட்டது. செவ்வாய்க்கிழமை ஜனவரி மாதம் 28, 2025 காலை 7:51 மணியளவில் தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளிக்கு சிறந்த பள்ளிக்கான முதலமைச்சர் விருது மற்றும் சுடர் கேடயம் வழங்கப்பட்டது. SSLC பொதுத் தேர்வு மார்ச் 2024 அதிக எண்ணிக்கையிலான மாணவர்களை தேர்வுக்கு அனுப்பி 100% தேர்ச்சி பெற செய்தமைக்காக சிறந்த பள்ளிக்கான முதலமைச்சர் விருது மற்றும் சுடர் கேடயம் தவளக்குப்பம் நேஷனல் பள்ளிக்கு புதுச்சேரி குடியரசு தின விழாவில் வழங்கப்பட்டது. சிறந்த பள்ளிக்கான முதலமைச்சர் விருது மற்றும் சுடர் கேடயத்தை பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் குடியரசு தின விழாவில் மேதகு துணைநிலை ஆளுநரிடம் இருந்து பெற்றுக்கொண்டார். பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் அவர்களுக்கு பள்ளியின் ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சார்பில் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் பள்ளி நிர்வாக குழுவின் சார்பாக பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பும் அளிக்கப்பட்டது. மடுகரை முத்தாளம்மன் ஆலயத்தில் தை அமாவாசை தினத்தையொட்டி சிறப்பான முறையில் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. புதுச்சேரி ஜனவரி 29. புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் மடுகரை VS நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்தாளம்மன் ஆலயத்தில் தை அமாவாசை தினத்தையொட்டி உற்சவர் சிறப்பு அலங்காரத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு ஊஞ்சல் உற்சவம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக பல்வேறு வாசனை திரவியங்களால் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மடுகரை கிராமத்தில் இருந்து திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை சங்க குடும்பத்தினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் தை அமாவாசையை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் தை அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சந்தனப்பட்டுடுத்தி எலுமிச்சை பழங்கள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். நிரவி பகுதியில் வள்ளலார் மடம் திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா வரும் 31ஆம் தேதி நடைபெறவுள்ளது. காரைக்கால் மாவட்டம் நிரவி கிராமத்தில் 1938ஆம் ஆண்டு திரு அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் சமரச சன்மார்க்க சங்கத்தின் சார்பில் வள்ளலார் மடத்தை நிறுவி செயல்பட்டு வந்த நிலையில் தற்போது வள்ளலார் மடம் செயல்பாடற்று இருந்தது. இந்நிலையில் வள்ளலார் மடம் மற்றும் அன்னதான கூடம் புது பொலிவுடன் சீரமைக்கப்பட்டு நாளை காலை 6 மணிக்கு கடம் வைத்து அகவல் பாராயணம்
பாராயணம் தீபாராதனையுடன் திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா தொடங்குகிறது. நிகழ்ச்சி குறித்து விழா குழுவினர் கூறுகையில், நிரவி கிராமத்தில் 1938ஆம் ஆண்டு வள்ளலார் வீதியில் தெய்வ திரு ஆர் மாரியப்பன் அவர்கள் ஜாதி மதம் பேதமின்றி சத்திய சன்மார்க்க சங்கத்தை நிறுவப்பட்டது. இப்போது பல வருடங்களுக்கு பிறகு மறுசீரமைப்பு செய்யப்பட்டு நாகை அருட்ஜோதி அகல் விளக்கு மன்ற தலைவர் அருளாளர் சைவமணி சவுந்தரராஜன் ஐயா முன்னிலையில் திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா நடைபெற உள்ளது. இவ்விழாவிற்கு பொதுமக்கள் தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு வள்ளலாரின் அருள் பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.